வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆதாரம் ம், ஓஷோவோட விஞ்ஞான பைரவ தந்திரம். ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். ஆமா, இதுல தியானம் செய்ய 112 டெக்னிக்ஸ் இருக்கு. 112 நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இருக்கு இல்லையா? இன்னைக்கு இதுல சிலதை மட்டும் எடுத்து நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் எப்படி நம்ம கவனத்தை வெளியிருந்து, அதாவது நம்ம புலன்கள்ல இருந்து மெதுவா உள்ள திருப்பி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நுட்பமான ஆற்றலுக்கு கொண்டு போகுதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு பெரிய பயணம். நிச்சயமா. இது வெறும் டெக்னிக்ஸ் லிஸ்ட் கிடையாது. சொல்லப்போனா இது மனுஷனோட உணர்வு நிலையை திறக்கிறதுக்கான 112 சாவிகளோட ஒரு கொத்து மாதிரி. சாவி கொத்து நல்லா இருக்கு. ஆமா, வெளியில கேக்குற சத்தத்துல ஆரம்பிச்சு மெதுமெதுவா உள்ள இருக்கிற அந்த மௌனத்துக்கு எப்படி போறதுன்னு இது ஒரு மேப் மாதிரி நமக்கு வழிகாட்டுது. சரி மானே, இதை விரிவாகவே பார்ப்போம். பொதுவா தியானம்னு சொன்னாலே எல்லாரும் கண்ண மூடி அமைதியா உட்காந்துருவாங்க. ஆமா, மூச்ச கவனிக்கணும்னு நினைப்பாங்க. அதேதான். ஆனா இந்த புத்தகத்துல சில டெக்னிக்ஸ் நேர் எதிரா வெளியில இருந்து ஆரம்பிக்க சொல்லுது. உதாரணத்துக்கு தந்திரம் 33. அது என்ன சொல்லுதுன்னா, தெளிவான மேகமே இல்லாத நீல வானத்தை கண்ணை இமைக்காம பாருங்கன்னு சொல்லுது. சும்மா பாருங்க, வேற எதுவும் செய்ய வேணான்னு. இது எப்படி வேலை செய்யும்? சும்மா வானத்தை பாக்குறதுல என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம மனசு எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள சுருங்கிடும். காலையில என்னாச்சு, சாயங்காலம் என்ன பண்ணணும்னு. ஆமா, நம்ம உலகம் ரொம்ப சின்னதா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த எல்லையே இல்லாத அந்த பெரிய வானத்தை பார்க்கும்போது உங்க பார்வை திடீர்னு ஜூம் அவுட் ஆகுது. ஓ, அந்த பரந்த வெளியில நீங்க ஒரு சின்ன புள்ளியாகவும் உங்க பிரச்சனைகள் அதை விட ரொம்ப ரொம்ப சின்னதாகவும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நொடியில மனசோட பாரம் தானா இறங்கிடும். அதாவது மனசும் அந்த வான மாதிரி பெருசாயிடுது. சரியா சொன்னீங்க. அதிலிருந்த பதற்றமெல்லாம் காத்துல கரைஞ்சிடும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இதே லாஜிக் தான் அடுத்த டெக்னிக்குக்கும் பொருந்துமா? தந்திரம் 38. சொல்லுங்க. அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லா சத்தத்தையும் கவனிக்க சொல்லுது. கடலலை சத்தம், இலை அசைகிற சத்தம், ஏன் மார்க்கெட்ல கேட்கிற இரைச்சல கூட. தீர்ப்பு சொல்லாம. ஆமா, அதுதான் முக்கியம். இது நல்லது, இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம கவனிக்க சொல்லுது. ஆனா சத்தத்துல இது சாத்தியமா? ஒரு நல்ல பாட்டுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அங்கதான் இந்த டெக்னிக்கோட அழகே இருக்கு. நாம இயல்பாவே ஒலிகளை பிரிச்சுடுவோம். ஆமா, இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலன்னு. அதேதான். குயில் சத்தம் கேட்டா ரசிப்போம், வண்டி ஹார்ன் சத்தம் கேட்டா எரிச்சலாவும். ஆனா இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சாட்சியா மட்டும் இருங்கன்னு சொல்லுது. சாட்சியா இருக்கிறதுனா? அதாவது ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. அவரு ரோட்ல போற வண்டிய நிறுத்தவோ வேகப்படுத்தவோ மாட்டார். இது நல்ல வண்டி, இது மோசம்னு தீர்ப்பு சொல்ல மாட்டார். ஓகே, வர்றபடியே கவனிப்பார். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நீங்க காதுல விழுற ஒவ்வொரு சத்தத்தையும் லேபிள் பண்ணாம சும்மா கவனிக்கும் போது அந்த சத்தம் எல்லாம் உங்களுக்கு வெளியே நடக்கிற ஒரு நிகழ்வா மாறிடும். நீங்க அதுல இருந்து தனியா அமைதியா இருக்கிறதும் உணர முடியும். ஆமா, அந்த சத்தங்களுக்கு பின்னால ஒரு அமைதியான மையம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்க இது ஒரு வழி. ஓகே, இது ஒரு பெரிய ஷிஃப்ட். வெளியில இருக்கிற விஷயங்களை ஒரு கருவியா பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்கிறது. இப்போதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இதுவரைக்கும் வெளியே இருந்த நம்ம கவனம் இப்போ மெதுவா உள்நோக்கி நகர ஆரம்பிக்குது. இதுக்கு இந்த புத்தகம் ஒரு சக்தி வாய்ந்த பாலத்தை பயன்படுத்துது. தந்திரம் 1. மூச்சு. ஆமா, ரொம்ப சிம்பிளா மூச்சை கவனிக்க சொல்லுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னிக் மாதிரி இருந்தாலும் இதுதான் அந்த முக்கியமான பாலம் இல்லையா? நிச்சயமா. மூச்சு தான் உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு. அது ஒரு வெளி செயல்பாடு, அதாவது காத்த உள்ள இழுக்கிறோம். அதே நேரம் அது ஒரு உள் உணர்வும் கூட. ஆமா, உங்க கவனம் மூச்சு மேல போக போக வெளியில இருக்கிற உலகத்தோட கவனம் தானாவே குறைய ஆரம்பிக்கும். அந்த தெரு சத்தமோ ஃபேன் சத்தமோ மெல்ல மெல்ல உங்க கவனத்துல இருந்து விலகிடும். ஏன்னா கவனம் இப்போ ஒரு நுட்பமான விஷயத்துக்கு மாறிடுச்சு. கரெக்ட். மூச்சு தான் வெளி உலகத்துக்கும் உள் உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற கதவு. அந்த கதவை இன்னும் கொஞ்சம் ஆழமா திறக்குது அடுத்த தந்திரம், தந்திரம் 2. அந்த இடைவெளி. ஆமா, அது என்ன சொல்லுதுன்னா, உள்ள போற மூச்சுக்கும் வெளியே வர்ற மூச்சுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளியை கவனிக்க சொல்லுது. நான் இதுவரைக்கும் என் மூச்சுல அப்படி ஒரு இடைவெளி இருக்கிறதே கவனிச்சதில்ல. அந்த சின்ன இடைவெளியில அப்படி என்னதான் இருக்கு? அந்த இடைவெளிதான் சொல்லப்போனா எண்ணங்கள் இல்லாத நிலைக்கான வாசல். ஓ, நாம எப்பவுமே ஒன்னு யோசிச்சு முடிச்சதும் அடுத்ததை யோசிப்போம். நடுவுல கேப்பே இருக்காது. ஆனா மூச்சுல அப்படி இல்ல.
உள்ளே போற மூச்சுக்கும் வெளியே வர்ற மூச்சுக்கும் நடுவுல ஒரு மைக்ரோ செகண்ட் நிக்கும். ஒரு சின்ன இடைநிறுத்தம். ஆமா, அந்த சின்ன இடைவெளியில மனசும் ஒரு கண அமைதியா இருக்கும். ஏன்னா மனசோட இயக்கமும் மூச்சோட இயக்கமும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன சாவித்துவார மாதிரி. அது கவனிக்க ஆரம்பிச்சா போதும். அந்த நொடியில நீங்க நிகழ்காலத்துல இருப்பீங்க. அதுதான் வெளியுலக செயல்பாட்டுல இருந்து நுட்பமான உள் அனுபவத்துக்கு மாறுற முக்கியமான புள்ளி. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா தெரியுது. இதுவரைக்கும் பார்த்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப மென்மையா இருந்துச்சு. வானத்தை பாருங்க, சத்தத்தை கேளுங்கன்னு. ஆமா, சும்மா கவனிக்க சொல்லுது. ஆனா தந்திரம் 15 இந்த மாற்றத்தை ரொம்ப நேரடியா ஒரு மாதிரி வேகமா செய்ய சொல்லுது. நம்ம கை விரல்களால கண்கள், காதுகள், மூக்கு துவாரங்கள், வாயின்னு நம்ம உடம்புல இருக்கிற 7 வாசல்களையும் மூட சொல்லுது. அப்புறம் உள்ளுக்குள்ள வர்ற ஒளி அனுபவத்தை உணரச் சொல்லுது. ஏன் இந்த திடீர்னு ஒரு வன்முறை மாதிரி ஒரு அணுகுமுறை? நல்ல கேள்வி. இது வன்முறை மாதிரியே தெரிஞ்சாலும் இதோட நோக்கம் வேற. இத ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். என்ன மாதிரி பயிற்சி? நம்மளோட எனர்ஜி, அதாவது ஆற்றல், தொடர்ந்து நம்ம புலன்கள் வழியா வெளியே செதறிக்கிட்டே இருக்கு. நம்ம பாக்குற காட்சி, கேக்குற சத்தோன்னு. ஆமா, நம்ம சக்தி மொத்தம் வெளியே போய்கிட்டே இருக்கு. இந்த டெக்னிக் என்ன பண்ணுதுன்னா, அந்த வாசல்களை தற்காலிகமா மூடி அந்த எனர்ஜியை வெளியே போக விடாம உள்ளுக்குள்ளேயே சுழல வைக்குது. ஒரு ரூம்ல எல்லா ஜன்னலையும் சாத்துனா உள்ள இருக்கிற சின்ன சத்தம் கூட நல்லா கேக்கும் இல்லையா? கேக்கும். அதே மாதிரி வெளியிலிருந்து வர தகவல்களை நிறுத்தும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த உள் ஒளி அல்லது உள் ஓசைய நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, அப்போ இது ஒரு திட்டவட்டமான ஷிஃப்ட். ஆமா, சார்பு நிலையில இருந்து திட்டவட்டமா உள்நோக்கி திரும்புற ஒரு சக்தி வாய்ந்த வழி இது. சரி, இப்போ நாம முழுசா உள்ளுலகத்துக்குள்ள வந்துட்டோம். வெளியில இருந்த வானம், சத்தம் எல்லாம் போயாச்சு. இப்போ உள்ள இருக்கிற நுட்பமான ஆற்றல்களை பத்தி பேசுற டெக்னிக்ஸ் வருது. தந்திரம் 11 ரொம்ப விசித்திரமா இருக்கே. சொல்லுங்க. உடம்புல எங்கேயாவது எறும்பு ஊறுற மாதிரி ஒரு உணர்வு, இல்லனா ஒரு சின்ன கூச்ச உணர்வு ஏற்பட்டா மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த உணர்வுலயே லயிக்க சொல்லுது. ஆனா அது ஒரு கவனச்சிதறல் தானே. ஒரு சின்ன அரிப்புல எப்படி பிரபஞ்சத்தையே உணர முடியும்? இது நம்புற மாதிரி இல்லையே. இதுதான் தந்திராவோட அழகு. அது சாதாரண விஷயங்கள்ல அசாதாரணமான வழிகளை காட்டுது. நாம உடம்புன்னா என்ன நினைக்கிறோம்? சதை, எலும்பு, தோல்னு ஒரு பொருளாதான் பாக்குறோம். ஆமா. ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, உங்க உடம்பு வெறும் பொருள் இல்ல, அது ஆற்றல்களோட ஒரு புலம், ஒரே எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுது. எனர்ஜி ஃபீல்டா? ஆமா, அந்த சின்ன கூச்ச உணர்வுங்கிறது உங்க உடம்புல நடக்கிற எனர்ஜி ஓட்டத்தோட ஒரு சின்ன வெளிப்பாடு, ஒரு பிங் மாதிரி. நாம சாதாரணமா உடனே அதை தட்டி விட்டுடுவோம், இல்லனா சுரிஞ்சிடுவோம். அந்த சின்ன புள்ளிக்கு கொண்டு போகும்போது ஒரு ஆச்சரியம் நடக்கும். நீங்க நான் இந்த உடம்புங்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு நான் இந்த ஆற்றல்ங்கிற நிலைக்கு மாறுவீங்க. அந்த சின்ன புள்ளியில கவன குவியும் போது உங்க மனசு ஒருமுகப்படும். அந்த ஒரு புள்ளியில உங்க மொத்த உணர்வும் அடங்கி இருப்பதை உணர முடியும். அப்போ இது வெறும் உடல் உணர்வு இல்ல, அதுக்கும் மேல. இப்போ தந்திரம் 70க்கு வரும். இது இன்னும் சக்தி வாய்ந்ததா தெரியுது. குண்டலினி சக்தி. ஆமா, நம்ம முதுகு தண்டோட அடிப்பகுதியில, அதாவது மூலாதாரத்துல இருந்து சக்தியானது ஒளிக்கதிர்கள் மாதிரி மேல் நோக்கி பாய்வதாக கற்பனை செய்ய சொல்லுது. இது வெறும் கற்பனையா இல்ல உண்மையிலே இப்படி நடக்குமா? இது ஒரு மாதிரி நானே கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி. தொடக்கத்துல இது கற்பனை தான், மறுக்கவே முடியாது. ஆனா இங்க கற்பனைய ஒரு கருவியா பயன்படுத்துறோம். ஒரு கருவியா? ஆமா. உதாரணத்துக்கு ஒரு காலி நிலத்துல வீடு கட்ட போறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாரு இல்லையா? முதல்ல அது பேப்பர்ல இருக்கிற ஒரு கற்பனை தான். சரி. ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட வச்சுதான் உண்மையான வீட்டையே கட்ட முடியும். அதுபோல இந்த ஒளிக்கதிர் கற்பனை நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற உண்மையான உயிர் சக்தியை எழுப்புறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓஹோ, ஒரு வழிகாட்டி மாதிரி. அதேதான். நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யும்போது ஒரு கட்டத்துல கற்பனைங்கிற கருவி தேவையில்லாம போயிடும். ஏன்னா நீங்க உண்மையிலே அந்த ஆற்றல் ஓட்டத்தை உங்க உடம்புல உணர ஆரம்பிப்பீங்க. புலன்களுக்கு இங்க வேலையே இல்ல. சுத்தமா இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு அக ஆற்றல் அனுபவம். கற்பனைங்கிறது அந்த அனுபவத்துக்கான கதலை தட்டும் ஒரு முயற்சி, அவ்வளோதான். ஆக இது எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன புரியுது? வெளியில இருக்கிற நீல வானத்தை பாக்குறதுல ஆரம்பிச்சு நம்ம மூச்சோட இடைவெளிய கடந்து கடைசியா நாம உடம்புக்குள்ளேயே ஒளிக்கதிர்களா சக்தியை உணர்றது வர இந்த முழு பயணமும் எதை குறிக்குது? நாம எங்க இருந்து எங்க போய்கிட்டு இருக்கோம்?
நாம யாருங்கிற அடிப்படையான கேள்விக்கான பயணம் இது. நம்ம யாரு? ஆமா, நாம இந்த உடம்பா இல்ல, ஏன்னா உடம்புல நடக்கிற சின்ன அரிப்பை கூட நம்மால கவனிக்க முடியுது. அப்போ கவனிக்கிற நாம வேற, கவனிக்கப்படுற உடம்பு வேற. சரி, நாம இந்த மனசா? அதுவும் இல்ல. ஏன்னா மனசோட எண்ண ஓட்டத்தையும் நம்மால ஒரு சாட்சியா பார்க்க முடியுது. இந்த எல்லா டெக்னிக்கும் என்ன சொல்ல வருதுன்னா, புலன்கள் வெறும் கருவிகள், உடம்பு ஒரு வாகனா, மனசு ஒரு மென்பொருள். இது எல்லாத்தையும் தாண்டி ஆமா, இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தூய உணர்வு, ஒரு சாட்சி, ஒரு ஆற்றல் தான் நீங்கன்னு அனுபவபூர்வமா உணர வைக்குது. அதாவது வெளி உலகத்து மேல இருக்கிற சார்பு நிலையிலிருந்து விடுபட்டு உண்மையான அக சுதந்திரத்தை அடையறதுக்கான வழி. சரியா சொன்னீங்க. அதுதான். இந்த ஆழமான அலசல்ல விஞ்ஞான பைரவ தந்திரா எப்படி நம்மள ஒரு வரைபடம் மாதிரி வழி நடத்துதுன்னு பார்த்தோம். வெளியில இருக்கிற புலன்களோட உலகத்துல ஆரம்பிச்சு மெதுவா உள்நோக்கி பயணம் செஞ்சு கடைசியா நமக்குவே இருக்கிற நுட்பமான உயிர் சக்தியோட பிரபஞ்சத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. இது ஒரு முழுமையான மாற்றம். ஆமா, இது உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது. என்னது? இந்த புத்தகத்துல இருக்கிற தந்திரம் 56 என்ன சொல்லுதுன்னா, காட்சி ஒரு மாயை, பார்க்கப்பட்ட பொருளும் ஒரு மாயை, பார்க்கிறவன் மட்டுமே நிஜம். இது ஆழமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாம எவ்ளோ நேரம் வெளி உலகம்னு பேசினோமே, அந்த உலகமே ஒரு மாயைனா அப்ப நாம யாரு? அந்த உண்மையான மாறாத பார்க்கிறவன் யார்? இதை நீங்களே ஆராய்ந்து பாருங்க.